திண்டுக்கல் புத்தக திருவிழா 2025 திருமிகு லியோனி அவர்கள் தோணியாவது கீதம் என்கின்ற தலைப்பில் ஆற்றிய அற்புதமான உரையின் முழுமையான தொகுப்பினை இங்கே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். இலக்கிய களம் என்பது 12 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டு பேராசிரியர் மு. குருவம்மாள் அவர்களுடைய தலைமையில் இந்த இலக்கிய களம் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டது. அதுக்கு பேர் வைக்கும்போது குருவம்மாள் அவர்கள் பேராசிரியர் முதல்ல இலக்கிய அரங்கம் அப்படின்னு வைக்கலாம்ட்டு எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அரங்கம்னா அது ஏதோ வேறு மாதிரி ஹால், ஏதோ ஒரு இடத்தை குறிக்கிற இடமா போயிடும். அரட்டை அரங்கம்லாம் அப்போ ரொம்ப அருமையாக வந்துக்கிட்டு இருந்த நேரம். அதனால் அரட்டை அரங்கம் மாதிரி இலக்கிய அரங்கம் மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க போல இருக்குன்னு நினப்பாங்க. அரங்கத்தை எடுத்து விட்டு களம் அப்படிங்கிற வார்த்தையை போடணும்னு சொல்லி பலருடைய வேண்டுகோளுக்கு பிறகு இலக்கிய களம் என்ற வார்த்தை முடிவு செய்யப்பட்டது. களம் என்ற வார்த்தை எவ்வளவு முக்கியமானது அப்படின்னா, ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு போர் புரிவதற்கான அந்த போர் நடக்கும் இடத்திற்கு பேர் போர்க்களம். நெல் விளையிற நிலத்துக்கு பேர் நெற்களம். அந்த நெல்லை பதப்படுத்துறதுக்கு காய வைக்கிறதுக்கு பேரும் களம்தான். ஒரு உணவை உருவாக்கும் இடத்திற்கு பெயர் களம். போராட்டம் நடக்கின்ற இடத்திற்கு பெயர் களம். அந்த உணவை பக்குவப்படுத்துகின்ற இடத்திற்கும் பெயர் களம்தான். அதனால தான் இலக்கிய களம். அநீதியை எதிர்த்து போராடுகின்ற போராளிகளை உருவாக்குவது இலக்கிய களம். நல்ல விதையுள்ள இலக்கியங்களை படைக்கக்கூடிய படைப்பாளிகளுக்கு உற்சாகம் கொடுப்பது இலக்கிய களம். வருகின்ற மக்களின் சிந்தனைகளை பக்குவப்படுத்துவது இலக்கிய களம். இந்த மூன்றும் செய்கிறதுனால தான் இலக்கிய களம் என்ற பெயர் சிறப்பாக இந்த இலக்கிய களத்திற்கு பொருந்தி இருக்கிறது. அதனுடைய தலைவராக இருப்பவர் பேராசிரியர் மனோகரன். எனக்கு வாத்தியார் அவர். ஆனால் பார்த்தா எனக்கு மாணவர் மாதிரி இருப்பார். இப்போ பார்க்க அவர் எனக்கு ஜிடிஎன் கல்லூரியில் ஆங்கிலத்துறை பேராசிரியராக இருந்தார். என்னிடம் படித்த மாணவர்கள் இங்கே 2 பேர் உட்காந்துருக்காங்க. 3 தலைமுறை இங்கே இருக்குது. லியோனியோட வாத்தியார், லியோனியோட மாணவர், லியோனியோட மாணவர்கிட்ட படித்த மாணவர் இருக்கார். இப்படி ஆசிரியர்களின் 4 தலைமுறைகளை இந்த இடத்துல சந்திச்சிருக்கோம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு, முக்கியமான ஒரு உண்மையை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதல்ல என்னுடைய பேரெல்லாம் நோட்டீஸில் போடுறப்ப ஆசிரியர் லியோனி அப்படின்னு தான் போடுவாங்க. ஏன்னா நான் மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆசிரியர் லியோனின்னு போட்டு ஒரு நிகழ்ச்சியில், ஒரு ரோட்டரி கிளப் நிகழ்ச்சியில் நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ அந்த ரோட்டரி கிளப்புக்கு புரவலராக வந்திருந்த ஐயா, நமது கல்வி காவலர், கல்வி புரவலர், அவருடைய பரிசு பொருள்கள் என்னுடைய வீடு முழுவதும் நிறைந்திருக்கிறது. அவரிடம் முதலில் நான் அவரிடம்தான் முதல்ல பரிசு பொருள் வாங்கினேன். அந்த ராசியான கரம் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி, ஆசிரியர் லியோனின்னு இனிமேல் போடாதீங்க, நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. திண்டுக்கல் பூட்டு தொழிற்சாலை ஒரு காலத்தில் இருந்துச்சு. அது திண்டுக்கல் பூட்டு போட்டு பூட்டி வச்சுருக்காங்க. பூட்டு தொழிற்சாலை இல்லை இப்போ. அதுக்கப்புறம்தான் பிரியாணி. திண்டுக்கலுக்குன்னு பேர் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் உங்கள் பேருக்கு முன்னாடி திண்டுக்கல் லியோனின்னு போடுங்க அப்படின்னு என்னுடைய பெயரை டிசைன் பண்ணது யாருன்னா எங்கள் மரியாதைக்குரிய ஐயா ஜி. சுந்தரராஜன், ஜிஎஸ் ஐயா தான். அவர் டிசைன் பண்ண அந்த பேர் தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் நான் போய் பேசி, அந்த திண்டுக்கல் என்றது ஏதோ ஒரு பட்டம்னு நிறைய பேர் கேட்பாங்க. திண்டுக்கல்ங்கிற பட்டம் எங்கே வாங்கலாம் அப்படின்னாரு. பட்டம் இல்லையா, நான் பிறந்த ஊர் அப்படின்னு. ஏதோ திண்டுக்கல்னா டாக்டர் பட்டம் மாதிரி அல்லது வேறு ஏதோ ஒரு பட்டம் நினச்சாங்க. அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் எங்களுடைய ஊரின் பெயரை, நமது ஊரின் பெயரை கொண்டு போய் சேர்ப்பதற்கு காரணமாக இருந்த ஐயா இன்னைக்கு நாம் பேசுகிறத கேட்க வந்திருக்காங்க. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதே மாதிரி திண்டுக்கல் கால்பந்தாட்டம், பெரும்பாலும் கிரிக்கெட்டுங்கிற ஒரு விளையாட்டை தான் எல்லாரும் பெரிய விளையாட்டாக நினைப்பாங்க. கிரிக்கெட் அந்த பேட்டை எடுத்துகிட்டு வந்தாலே ஐயா பெரிய ஆள் போல இருக்கு. அந்த கிரிக்கெட் பிளேயர்களை பற்றி பேசினா தான் அவர் அறிவாளி. விராட் கோலி,
மகேந்திர சிங் தோனி, பும்ரா அப்படின்னு பேசினா தான் பையன் ஸ்போர்ட்ஸில் பயங்கரமான ஆர்வமாக இருக்கான் போல இருக்கேன்னு. ஏதோ கிரிக்கெட்டை பற்றி பேசினா தான் ஒரு பெரிய விளையாட்டு வீரன் அப்படிங்கிறத மாற்றி கால்பந்தாட்டம் என்ற விளையாட்டு தான் உண்மையான வீரமிக்க விளையாட்டு என்பதை திண்டுக்கல் மாவட்ட மக்களுக்கு நெஞ்சிலே பதிய வைத்த பெருமை என் அருமை சகோதரர் கால்பந்தாட்ட விளையாட்டு வீரர் சண்முகம். அவருக்கு என்ன எங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்ப பேர்னா கார்னர் சண்முகம். கார்னர்னா கிரவுண்டில் கார்னரில் நிற்பாருன்னு நினைக்காதீங்க. கார்னர் ஷாட்டு கிடைச்சா அதை கோலாக மாற்றுற அற்புதமான விளையாட்டு வீரர். அதனால தான் அவருக்கு பேர் கார்னர் சண்முகம்னே பேர். அப்படி ஒரு சிறந்த விளையாட்டு வீரர் மாவட்ட கால்பந்தாட்டு கழகத்தின் தலைவராக இருந்து இன்னைக்கு தமிழகத்தின் கால்பந்தாட்ட கழக தலைவராக உயர்ந்திருக்கக்கூடிய சண்முகம் இன்னைக்கு மேடையில் இருக்கார். அவருக்கு உண்மையிலே இந்த திண்டுக்கல் மக்கள் ஒரு பாராட்டு விழா நடத்தியிருப்பாங்க. நான் அதில் கலந்துக்கல. சண்முகத்துக்கு இன்றைக்கி என் தலைமையில் ஒரு பாராட்டு விழா நடக்குதுன்னு நான் நினச்சிக்கிறேன். அதனால் நம்ம தமிழக கால்பந்தாட்ட கழக தலைவர் சண்முகம் அவர்களை பலத்த கரவொலி எழுப்பி அவருடைய பணி மென்மேலும் சிறக்க நம்ம வாழ்த்தணும். அதே மாதிரி தட்சசீலா பள்ளியினுடைய தாளாளர் டாக்டர் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இன்று மேடையில் 2 நூல்களை நான் வெளியிட்டிருக்கேன். ஒரு நூலினுடைய ஆசிரியர் என் தம்பி. பார்த்தாலே தெரியுது, என்னை விட கொஞ்சம் வழுக்க கூட இருக்கான். ஆனால் முடி கொஞ்சம் நல்லா இருந்த நேரத்தில் என்னை மாதிரியே இருப்பார். நிறைய பேர் அவர்கிட்ட போய் ஆட்டோகிராஃப் வாங்கியிருப்பாங்க, செல்ஃபி ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. வணக்கம் லியோனி சார், உங்கள் பட்டிமன்றத்தை காலையில் தான் பார்த்தேன். நான் லியோனி இல்லைன்னு அவர் சொல்கிறதுக்குள்ளேயே ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சிருவாங்க. நான் தான் சொன்னேன், ஃபோட்டோ எடு, ஆட்டோகிராஃப் போடு, நிகழ்ச்சிக்கு அட்வான்ஸ் மட்டும் வாங்கிடாத. அப்படியே வாங்கினாலும் என்கிட்ட சொல்லிடு, பணத்தை வச்சுக்க, நீ நான் போய் நிகழ்ச்சியை நடத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி என்னை மாதிரியே இருக்கிற என் தம்பி மதுரை மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் பல ஆண்டு காலம் ஆசிரியராக பணியாற்றி மிக அற்புதமான சிந்தனை மிக்க ஒரு நூல் இளையோர் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு நூலை இன்னைக்கு எழுதி அதை வெளியிட்டிருக்கிறார். இதை வெளியிடுவதற்கு அனுமதி கொடுத்த இலக்கிய களத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இதில் பாருங்கள், ஒரு ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். முட்டை 2 வகையில் உடைக்கப்படும். நம்ம மேலேருந்து உடைச்சோம்னா ஆம்ப்லேட்டாவோ ஆப் பாயிலாக மாறும். முட்டை தானாக எப்போது உடைக்கப்படுகிறதோ அப்போது தான் அதிலிருந்து ஒரு உயிர் புறப்படும். அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற மாதிரி வெளியிலிருந்து உடைக்கப்படுகின்ற முட்டை உணவாக மாறி கழிவாக வெளியே சென்று விடும். தானாக எந்த முட்டை உடைத்து கொண்டு வருகிறதோ அதுதான் உயிர்ப்புள்ள முட்டை. ஒரு மனிதன் தானே சிந்தித்து உருவாக்குகின்ற படைப்பு தான் நிரந்தரமானது என்று சொல்லி இந்த அருமையான படத்தோடு அந்த புத்தகத்தை சிறப்பாக எழுதியிருக்கிறார் என்னுடைய தம்பி திண்டுக்கல் லிபோரி. அதனால் அவருடைய இந்த இளையோர் ஆன்மீகம் என்ற புத்தகத்தை வெளியிட்ட வைகரை பதிப்பகத்திற்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி, அதே மாதிரி சாவித்திரிபாய் பூலே அவர்களை பற்றி ஒரு அருமையான நூலை எழுதிய மு தமிழ்ச்செல்வன். எனக்கே தெரியாத ஒரு அருமையான தகவலை இந்த நூல் அறிமுக உரை ஆற்றிய கிறிஸ்டியன் கீலர் ரொம்ப அழகான ஒரு டேட்டா ஒன்று சொன்னார். திண்டுக்கல் மாவட்டத்தின் முதல் பெண் ஆசிரியர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அதில் யாருன்னா சின்னம்மா டீச்சர். அது வேறு யாரும் இல்லை, எங்கள் அம்மாச்சி. எங்கள் அம்மாவோட அம்மா தான் திண்டுக்கல் மாவட்டத்தின் முதல் பெண் ஆசிரியர். அது மாதிரி இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் இந்த சாவித்திரிபாய் பூலே. இவங்க எப்படி டீச் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதாவது பலவிதமாக மற்றவங்களுக்கு நம்ம வணக்கங்களை தெரிவிப்போம். ஐயா வணக்கம், வாங்க சார், குட் மார்னிங் சார், எஸ் சார், வணக்கம் சார், வாங்க சார், வணக்கம். ஆனால் இந்த 2 கையை எடுத்து வணக்கம் சொல்வது அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், வலதுகை என்பது நமது சக்தி நிறைந்த ஒரு கை, இடது கை சுத்தப்படுத்துகின்ற கை. அதனால் ஏதாவது ஒரு காசு கொடுத்தா கூட வலது கையில் வாங்கி இடது கையில் வாங்காதம்பாங்க.
என்னடா இடது கையில் வலது கையில் வாங்க, வலது காலை எடுத்து வை. வலது கை வலது காலுக்கு தான் மதிப்பு. இடது கை ஏதோ சுத்தப்படுத்துகின்ற கை என்று அதை நிராகரிப்பார்கள். ஆனால் வலது கையில் மட்டும் நீ சொல்கின்ற வணக்கம் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது. சுத்தப்படுத்துகின்ற அந்த கையையும் இணைத்து நீ சொல்கின்ற வணக்கம்தான் எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வணக்கம் என்று இடது கையும் வலது கையும் கடவுளுக்கு பக்கத்தில் செல்லும் போது ஒன்றா தான் போகும். வலது கையை மட்டும் நம்ம கடவுளுக்குள்ளே கொண்டு போகிறதில்ல. கோயிலுக்கு போகிறப்ப இறைவனை வணங்கும் போது கூட நிராகரிக்கப்பட்ட இந்த இடது கையை வைத்துத்தான் இறைவனை வணங்குவோம். அதனால் இறைவனின் முன்னால் அனைவரும் சமம்ங்கிறத இந்த ரெண்டு கையை வைத்து மக்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர் தான் சாவித்திரிபாய் பூலே என்ற ஒரு அருமையான ஆசிரியர். அவரை பற்றி எழுதப்பட்ட இந்த நூல் மு. தமிழ்ச்செல்வன் எழுதிய இந்த நூல், இந்த ரெண்டு நூலும் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த ஆசிரியர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இன்னைக்கு எனக்கு தலைப்பு தோணியாவது கீதம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய ஒரு பாடல், கல்யாண பரிசு அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்த பாட்டு. துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், கிள்ளாத ஆசையை கிள்ளும், இன்பத்தேனையும் வெல்லும் இசை, இன்பத்தேனையும் வெல்லும், துன்பக் கடலை தாண்டும் போது தோணியாவது கீதம். துன்பக் கடலை தாண்டும் போது தோணியாவது கீதம். அன்பு பயிரை கலந்து சென்று அருந்த தருவதும் கீதம். எங்கும் சிதறும் எண்ணங்களையே இணைத்து தருவதும் கீதம். இசை இணைத்து தருவதும் கீதம் என்று கல்யாண பரிசில் மோகன ராகத்தில் ஏஎம் ராஜா டியூன் போட்ட பாட்டு. இந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வரியைத்தான் இப்போ எனக்கு தலைப்பாக கொடுத்துருக்காங்க, தோணியாவது கீதம். பாட்டுங்கிறது நமக்கு பிடிக்காத விஷயம் இல்லை, பாட்டு இல்லாத இடமே கிடையாது. நான் ஒரு விஷயத்தை வெறும் வாக்கியமாக நான் சொன்னேன்னா அந்த வாக்கியத்தை அப்படியே கேட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஒரு காலத்தில் இன்றைக்கி 40 நிமிஷம் அப்படின்ட்டு நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பாட வகுப்புக்கு 40 நிமிஷம் அப்படின்னு ஏன் வச்சாங்க? 1 மணி நேரமாக வச்சுருக்கலாம், அரை மணி நேரமாக வச்சுருக்கலாம். ஏன் இந்த 40 நிமிஷம் அப்படின்னு ஏன் வச்சாங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு செய்தியை கேட்குறதுக்கு 40 நிமிஷம்தான் அவனுடைய மனசை ஒருங்கிணைக்க முடியும். ஆனால் இன்றைக்கி இந்த மொபைல் ஃபோன் வந்ததுக்கு பிற்பாடு ஒரு மனிதனுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா, 5 நொடிகளுக்கு மேலே ஒரு விஷயத்தில் தொடர்ந்து கவனம் செலுத்த முடியவில்லை. அதுதான் இன்றைக்கி இருக்க நிலைமை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கப்போ ஒருத்தர் மொபைல் பார்த்துட்ருக்கார், இப்படியே கீழே குனிஞ்சு இப்படியே பார்த்துட்ருக்கார். நான் ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்கேன், ஒருத்தர் நான் பேசி முடிக்கிற வரைக்கும் ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தார், என் பேச்சையே கவனிக்கலை. முடிஞ்ச பிறகு போய் கேட்டேன், ஏனே இவ்வளோ உசுரை கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தேனே, இந்த ஃபோனை ஏனே பார்த்துட்டு? உங்கள் நிகழ்ச்சியை தான் சார் பார்த்துக்கிட்டு இருந்தேங்கிறேன். நான் நேரடியாக பேசிகிட்டு இருக்கேன், அதை விட்டுவிட்டு என் நிகழ்ச்சியை ஃபோனில் உட்காந்து பார்த்துட்ருக்கார். அந்த அளவுக்கு இந்த மொபைல் ஃபோன் வந்த பிற்பாடு கவன சிதறல் அதிகமாகிடுச்சு. அதனால தான் கேட்கக்கூடிய ஆற்றல் இன்றைக்கி குறைஞ்சிருச்சு. பேரறிஞர் அண்ணாலாம் பேசிக்கிட்டு இருந்த காலத்தில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அண்ணாவினுடைய பேச்சை அவ்வளவு மக்கள் ரசித்து கேட்பாங்க. அண்ணா பேசும்போது இடையில பொடி போடுவார். எப்போ பொடி போடுவார்னு கண்டே பிடிக்க முடியாது, ஒரு கேப்பில் பொடி போடுவார். இப்போ அண்ணா பேசிக்கிட்டே பொடி போடுற காட்சியை உங்கள் முன்னாடி செஞ்சு காட்டுறேன், எப்போ பொடி போட்டார்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். ஆய்ந்தறிதல் வேண்டும், அதற்கேற்ற அஞ்சாமை வேண்டும், இன்றைய சிந்தனையை சிறைப்பிடித்து விட்டு கொடுமையை கோலோச்ச செய்வதற்கு உடந்தையாகி விடுவோம். பட்டம் பெற்றெடுக்கின்றீர், பாராட்டுக்குரியீர், பட்டம் எதற்கு காட்டி கழித்திடவா, அன்றி பரிசீல கிடைத்திட்ட ஆணை என கொண்டிடவா, புள்ளி கலாபமையில் தோகை விரித்து ஆடுவது எதற்காக, பிறர் காண்பதற்காக, பிறர் மகிழ்வதற்காக. எப்போ போட்டேன் கண்டுபிடிச்சிங்களா?
பாக்கெட்லேருந்து பொடி மட்டை எடுத்து அந்த மட்டையில் இருக்க நாரை பிரித்து உள்ளேருந்து பொடி எடுத்து அந்த பொடியை எப்படி நேரடியாக போட்டால் கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு இந்த 2 விரலுக்கு இடையில் அந்த பொடியை வச்சு அதுக்கு இடையில் அப்படின்னு இழுப்பார். ஆனால் தொண்டர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க, அண்ணா பொடி போட்டார், இன்னும் 1 மணி நேரம் மேடையில் பேசுவார்றா அப்படின்னு. அப்படி மணிக்கணக்காக மேடைதோறும் முழங்கிய பேரறிஞர் அண்ணாவினுடைய பேச்சை 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உலகத்தில் ஒரு தலைவருக்கு கிடைச்ச மாதிரி, இப்படி கலைஞருக்கு கிடைச்ச மாதிரி ஒரு குரல் வேறு எந்த தலைவருக்கும் கிடைச்சதாக சரித்திரமே இல்லை. ஒரு வரியில் கோடிக்கணக்கானவர்களை அப்படியே கைதட்ட வச்சு அந்த மேடையை நோக்கி கொண்டு வந்துடுவார். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அந்த வாக்கியமே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதோ அந்த இடத்துல இருக்க சம்பவத்தை மேடைக்கு கொண்டு வந்துடுவார். ஒரு காவல்துறை அதிகாரி ரிட்டையர் ஆகிறார், போலீஸ்காரரை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஒரு காவல்துறை அதிகாரி ரிட்டையர் ஆகிறாரு, அவர் பேர் பிபி ஷெனாய், சென்னை போலீஸ் கமிஷனராக இருந்தவர். அவர் ரிட்டையர் ஆகிற ஃபங்க்ஷனுக்கு கலைஞர் போயிருக்காரு. அவர் மேடையில் எப்படி பேசினார் தெரியுமா? வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்த காவல்துறை அதிகாரி பிபி ஷெனாய் அப்படின்னார். வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் பிபி ஷெனாய் எப்படா இணைக்க முடியும் அப்படின்னு எல்லாம் முழிக்கிறாங்க. பிபி என்பது தென்னிந்தியாவில் ஊதப்படும் வாத்தியம், ஷெனாய் என்பது வட இந்தியாவில் ஊதப்படும் வாத்தியம். பிபி ஷெனாய் வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் இணைத்த அதிகாரினார். அவர் மிரண்டார், எங்கள் அப்பா அம்மா இப்படி நினச்சா பேர் வச்சுருப்பாங்கன்ட்டு. என்ன நடக்குதோ அந்த இடத்த தன் வயப்படுத்துறது, இதுக்கு பேர் தான் பேச்சு. ஒரு தடவை ரஜினிகாந்த் கோபாலபுரத்தில் தலைவரை சந்திச்சுட்டு போகிறார். அடுத்த நாள் பத்திரிகைக்காரங்கெல்லாம் போய் ரஜினிகாந்த் உங்களை பார்த்துட்டு வந்தார், என்ன பேசினார்னு கேட்குறாங்க. ரஜினிகாந்த் உங்களை சந்தித்தார், என்ன பேசினார்? உடனே அவர் முக்கியமான மேட்ரு பேசியிருக்காரு, அதை சொல்லக்கூடாது, அதை சொல்ல விரும்பவில்லை அப்படின்னா பத்திரிகைக்காரங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. தலைவர் பதிலை பாருங்கள். ரஜினிகாந்த் என்னிடம் என்ன சொன்னார் என்றால் அப்படின்னாரு. எல்லாம் பேப்பர் பேனை எடுத்துட்டு ரெடியாக இருந்தான். அவர் என்னிடம் தமிழில் பேசினார் அப்படின்னார். இப்போ என்ன உறுதுலையாக பேசியிருப்பார். உடனே அடுத்த பத்திரிகைக்காரங்க தமிழில் என்ன பேசினார்? அதுக்கு தமிழில் ரஜினிகாந்த் என்னிடம் என்ன பேசினார் என்றால், திரும்ப பேப்பரு சொல்லுங்கய்யா, என்னமோ சொல்ல போகிறார். தன்னிடம் சொன்னதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று தெரிவித்தார். கையெழுத்து கும்பிட்டாங்க. ஐயா உங்களை ஜெயிக்க முடியாதுயா. சிக்கனத்திற்கும் கஞ்சத்தனத்திற்கும் என்ன வேறுபாடு? ஒரு பத்திரிகைக்காரன் கேட்குறான், சிக்கனத்திற்கும் கஞ்சத்தனத்திற்கும் என்ன வேறுபாடு? அடிக்கிறார். சிக்கனத்திற்கும் கஞ்சத்தனத்திற்கும் என்ன வேறுபாடு? ஒரு சட்டை துணியை வாங்கி சட்டை தைத்து விட்டு மீதி துணியில் கர்ச்சீப் தைத்தால் அதற்கு பெயர் சிக்கனம். ஒரு சட்டை துணியை வாங்கி தையற் கூலி செலவாகுமே என்று கடைசி வரை சட்டையே தைக்காமல் பீரோவில் மடித்து வைப்பது தான் கஞ்சத்தனம்னார். என்ன பதில் பாருங்கள். ஒரு அழகான பெண், ஒரு வயதானவர், ஒரு கட்சி தொண்டர், ஒரு குழந்தை, 4 பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. யாரை காப்பாற்றுவீங்க? அழகான பொண்ணு, வயசானவங்க, கட்சி தொண்டர், குழந்தை, யாரை காப்பாற்றுவீங்க? அவர் யாரை சொன்னாலும் மாட்டிக்கிறார். ஆனால் என்ன பதில் சொன்னார்னா, நான் ஒரு குழந்தையை தான் காப்பாற்றுவேன் அப்படின்னாரு. ஏன்னு கேட்டாங்க. குழந்தைக்குத்தான் தனக்கு வருகின்ற ஆபத்து எது என்று தெரியாது, ஆபத்து எது என்று தெரியாத குழந்தையைத்தான் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு கலைஞர் சொன்னார். ஒரு மேடை பேச்சு இப்படி இருந்தால்தான் அது எடுபடும். ஆனால் மேடை பேச்சு இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, யார் மேடை பேச்சில் நன்றாக அழகாக பாடுகிறார்களோ அந்த பாட்டோடு கலந்த பேச்சு தான் இன்னைக்கு எடுபடுது. அதனால தான் எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு தோணியாவது கீதம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய கல்யாண பரிசு பாடலை பற்றி. ஆனால் இப்படி ஒரு தலைப்பு கொடுத்த நேரத்தில் எனக்கு தொண்டை கட்டிடுச்சு.
நானும் காலையிலேருந்து பாடி பாடி பார்த்தேன், ஒன்றும் கதையாகாது. இருந்தாலும் இந்த குரல்லையாவது நம்ம மக்களுக்கு பாடிடுவான் அப்படின்னு பாடி இந்த தலைப்பை நான் எவ்வளவு தூரம் உங்களை ரசிக்க வைக்க முடியுமோ வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பெரும்பாலும் உள்ளூரில் இருக்க பேச்சாளர்களுக்கு அந்த ஊரில் மரியாதையே இருக்காது. திண்டுக்கல் லியோனி திண்டுக்கல்லையா, நம்ம லியோனி போய் எதுக்கு கேட்டுக்கிட்டு அப்படின்னு நினப்பாங்க. உள்ளூரில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களுக்கு அந்த ஊரில் எப்பயும் மரியாதை இருக்காது. ஆனால் திண்டுக்கல் லியோனிக்கு திண்டுக்கல் இலக்கிய களம் திண்டுக்கல்லில் மேடை போட்டு கொடுத்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை சேர்த்திருப்பது உண்மையிலே என்னுடைய மக்கள் இன்னும் எங்களுடைய மக்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னுடைய வகுப்பு தோழர் ஜிடிஎன் கல்லூரியில் என் கூட படித்த பரந்தாமன் இங்கே வந்திருக்காரு. அவருக்கும் எனக்கும் பாட்டு போட்டி நடக்கும் ஜிடிஎன் காலேஜில். இது வரைக்கும் அவர் தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கார், நான் 3வது அல்லது 2வது, இப்படித்தான். அவ்வளோ அழகாக பாடுவார். அது மாதிரி காலேஜில் நடந்த அந்த சம்பவங்கள்லாம் இன்றைக்கி என் கண்ணில் அப்படியே பசுமையான நினைவுகளாக வருது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய வையம் என்ற ஒரு அருமையான மாத இதழை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆசிரியர், திராவிட இயக்க சிந்தனையாளர் சந்திரசேகர் இங்கே வந்திருக்காரு. அவரை எல்லாரும் கரவொலி எழுப்பி அங்கீகரிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். வையம் அப்படிங்கிற ஒரு அருமையான மாத பத்திரிகை, அவர் ரொம்ப சிறப்பான கட்டுரைகள் அதில் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதை தன்னுடைய சொந்த செலவில் பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறார். மிகச்சிறந்த பத்திரிகை அது. நான் அதனுடைய மிக அருமையான வாசகன். ஆனால் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க, மிக மகிழ்ச்சி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தோணியாவது கீதம் அப்படிங்கிற அந்த கல்யாண பரிசு பாடல், அந்த பாடலை மோகன ராகத்தில் போட்டார். மோகன ராகம்ங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு ராகம், கேட்குறதுக்கு சுகமாக இருக்கும். மேஜர் கார்ட்ஸ் மட்டும்தான் அதில் வரும். சரி க பத சா சாத பகரி ச, சரிக பத சா சாத பகரி ச, துள்ளாத மனமும் துள்ளும். மோகன ராகத்தில் வந்த பாட்டெலாம் பாருங்கள், சூப்பர் டூப்பர் ஹிட்டு. மீன் கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான், இரு பறவைகள் மறை முழுவதும் இங்கும் அங்கும் பறந்தன, கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ, எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா, நின்னு கோரி வர்ணம். இது எல்லாமே மோகன ராகம். அதனால தான் தமிழ்த்தாய் வாழ்த்த எம்எஸ் விஸ்வநாதன்ட்ட முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தமிழ்த்தாய்க்கு வாழ்த்து ஒன்று உருவாக்கணும்னு சொல்லி சுந்தரம்பிள்ளை அவர்கள் எழுதிய நீராறும் கடலுடுத்த பாட்டை சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கு டியூன் போட்டு தர சொல்லி பல டியூன் போடுறாரு எம்எஸ் விஸ்வநாதன். ஒரு டியூன் எல்லாரும் பாடுற மாதிரி போடுங்கன்னா ஒரு டியூன் போட்டார். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகம், சீராறும் வதனம் அதில் திகழ் பரத கண்டமெதில் தெக்கணமும் அதில் சிறந்த அப்படின்னு. கலைஞர் அதை கேட்டுட்டு, இது நல்லா இருக்குங்க, ஆனால் ஏதோ பாடும்போது ஏதோ ஜாலியான ஒரு மூடு வரும், தமிழ்த்தாயை நேசிக்கிற மாதிரி எல்லாரும் பாடுற மாதிரி ஒரு ராகத்தை தேர்ந்தெடுங்க அப்படின்னு ஒன்று தான் எம்எஸ் விஸ்வநாதன் மோகன ராகத்தை தேர்ந்தெடுத்து நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் அப்படின்னு அந்த மோகன ராகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது உருவாக்கப்பட்டது. அதனால தான் தமிழ்த்தாய்க்குன்னு ஒரு கீதம் உருவாக்கப்பட்ட அந்த பெருமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்படும் போது குடியரசுத் தலைவரே எழுந்து நிற்க வைத்த பெருமை நமது முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை உருவாக்கினார். இந்த கூட்டத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஐபி உட்காந்துருக்காங்க, எங்கள் சிஸ்டர் சந்திரா சிஸ்டர். திண்டுக்கல்லில் மட்டும், திண்டுக்கலுக்கு ஒரு பெரிய பெருமை, திண்டுக்கல் லியோனி மட்டும் இல்லை, பெண்களால் தப்பாட்டத்தை பயின்று அதை மேடையிலே நடத்தி காட்ட முடியும் என்பதை
உலகத்தில் முதலில் நிரூபித்த இடம் திண்டுக்கல். அந்த சக்தி போர்ப்பறை கலைக்குழு ஐரோப்பிய நாடுகள் மற்றும் மேற்கத்திய நாடுகள் முழுவதும் சென்று இன்னைக்கு அமெரிக்காவில் மட்டுமே 250 தப்பாட்ட குழுக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அச்சாரமிட்டவர் எங்கள் சிஸ்டர் சந்திரா. சக்தி போர்ப்பறை கிளைக்குழு அந்த உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாரும் உண்மையிலே ஒரு கைத்தட்டு கொடுங்க. பெண்களுக்கு ஒரு மாபெரும் எழுச்சியை உண்டாக்கியது. பறை என்பது ஏதோ ஒரு சாவு செத்த இடத்தில் அடிக்கப்படுகின்ற ஒரு மேளம் என்பதை மாற்றி அதுதான் தமிழனின் இசைக்கருவி என்பதை மெய்ப்பித்த பெருமை நமது சிஸ்டர் சந்திரா அவர்களுக்கு தான் சாரும். அதனால் அவங்கெல்லாம் செஞ்சது ஒரு மாபெரும் சமூக மாற்றம். அதனால் தோணியாவது கீதம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். காதல் பாட்டுங்கிறது எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் காதலை பற்றி எல்லா கவிஞர்களும் எழுதியிருக்காங்க. திருவள்ளுவர் காமத்துப்பாலை காலேஜ் வரைக்கும் எங்களுக்கு நடத்தவே இல்லை. ஸ்கூலில் பூரா அறத்துப்பால் பொருள்பால் கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனன் கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு ஆகாகா ஓகாக. இதாதான் இந்த காமத்துப்பால்னு ஒன்று இருக்கே. அதை ஏன்டா 11th வரைக்கும் நம்மளுக்கு நடத்தலைன்ட்டு காலேஜில் தான் முத செகண்ட் இயரில் எங்கள் துரைராஜ்னு ஒரு தமிழாசிரியர் நடத்தினார். என்ன பாட்டு நடத்தினார் தெரியுமா? காமத்துப்பாலில் பரந்தாமனுக்கு ஞாபகம் இருக்கும். யான் நோக்கும் கால் நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். இது அந்த வாத்தியார் நடத்துறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பார். ஒரு பெண்ணை ஒருவன் பார்க்கும் பொழுது அவள் மண்ணை பார்ப்பாள். அப்போது அவன் அவளுடைய அழகை ரசிப்பான். அவன் விண்ணை பார்க்கும்போது அந்த பெண் அவனை பார்ப்பாள். இதுதான் காதலின் தாத்பரியம். யாரு? திருவள்ளுவர். அவர் உண்மையிலே யாராவது ஒரு பொண்ணை இப்படி லுக்கு விடாமல் இப்படி எழுதியிருப்பாரா? அனுபவிக்காமல் எழுத முடியுமா? உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும், புன்னகை புரிந்தால் என்ன பூமுகம் சிவந்தா போகும். இதை விட மிகப்பெரிய அவருடைய அனுபவமிக்க திருக்குறளை 1330வது திருக்குறளாக வச்சிருக்கார். ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். சண்டை போட்டா தாயா இல்லற வாழ்க்கை சுகமாக இருக்கும் எழுதியிருக்காரியா. சண்டையே வரல ஒரு குடும்பத்தில்னா இன்னும் அவன் வாழவே தொடங்கலைன்னு அர்த்தம். ஒருத்தன் சொல்கிறான் எனக்கு என் மனைவிக்கும் சண்டை 15 வருஷம் ஆகுது சாருங்கிறான். எப்பட்றான்னு? கல்யாணத்தன்னைக்கு துபாய் போனவன் தான் 15 வருஷம் கழிச்சு பார்த்தான் வாரேன், நான் எவள்கிட்ட போய் சண்டை போடுறதுங்கிறான். 15 வருஷம் நீ துபாயில் இருந்தால் வீடியோ கால்லையா சண்டை போட முடியும்? குடும்பம்னு இருந்தால் சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். வந்தால் தான் அதுக்கு பேர் குடும்பம். வந்த பிறகு அது சமாதானமாகுது பார்த்தீங்களா? அதில் தான் உண்மையான ஒரு மனிதன் இன்பத்தை பெற முடியும் அப்படின்ட்டு. இப்படி ஒரு மனைவி கிடைச்சா யாராவது சந்தோஷமாக இருப்போமா? சொல்கிறதுக்கெல்லாம் ஆமான்னு சொல்கிறா. இவ ஆடி வர்றேங்க, உட்காடுறேங்க, சோறாக்கிடி ஆக்குறேங்க, குழம்பு வைடி வைக்கிறேங்க, அப்படியே ஒரு கூட்டு வைடி வைக்கிறேங்க, மட்டன் வாங்கடி வாங்குறேங்க, சுக்கா பயிறு வறுவல் வைடி வைக்கிறேங்க, ரசம் வைடி வைக்கிறேங்க, மோர் வைக்கிறேங்க, அப்படியே எடுத்து வைடி வைக்கிறேங்க, சாப்பாடு போடுறேங்க, குழம்பு ஊற்றுறேங்க, அப்படியே கொஞ்சம் விஷத்தை வாங்கடி வாங்குறேங்க, குழம்புல ஊற்றுறேங்க, அப்படியே எனக்கும் ஊற்றுறேங்க, சாப்பிட்ருங்க, சாப்பிட போகிறேன்டி சாப்பிடுங்க, செத்துருவண்டி சாகுங்க. இதுக்கு பேர் மனைவியான்னு கேட்குறேன். சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா அது ஒரு லைஃபான்னு கேட்குறேன். பிள்ளைகளெல்லாம் நம்ம எப்படி இருக்கோம்னு நினைக்கிறோம்னா நம்ம சொல்கிறத கேட்கணும். நான் சொல்கிறத கேட்குறியா இல்லையா? நீ கேட்பியா கேட்க மாட்டியா அப்படிங்கிறது ஒரு அம்மா. கேட்க முடியாது அப்படிங்கிறான். என்ன செய்வீங்க அவனை? இது மெத்தட் இல்லை. எங்களுக்கு ஒரு சயின்ஸ் லீவ் போஸ்ட்டில் வந்தார். சென்ட் மேரிஸில் நாங்கள் படிக்கிறப்ப லீவ் போஸ்ட்டு பார்க்குற சயின்ஸ் வாத்தியார் டை கட்டிட்டு நல்ல ஷூலாம் போட்டு ஆக்சிஜன் ப்ரிப்ரேஷன் நடத்துகிறார். சார் நேராக உட்காரேன் சார், கையை கட்ட
வாயில கையை வை. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாத்தியாரு. நாங்கள்லாம் அசையவே இல்லை. பாடம் நடத்தி முறுக்கிற வரைக்கும் எவனும் பின்னால் திரும்பக்கூடாது. ராஸ்கல் அப்படியே உட்காந்துருக்கான். ஆக்சிஜன் தயாரித்தல் நடக்குது. பொட்டாசியம் குளோரைட்டையும் மேங்கனீஸ் டை ஆக்சைடையும் 3:1 என்ற விகிதத்தில் கலந்து ஒரு குடுவையிலே வைத்து வெப்பப்படுத்தினால் ஒரு வாயு வெளியேறும். அதன் அருகில் ஒரு தீக்குச்சியை கொண்டு சென்றால் பிரகாசமாக எரியும். இதுதான் ஆக்சிஜன். KClO3 + MnO2 ஆகாக ஓகாக சமன்பாடு எல்லாம் முடிச்சிட்டார். முடிச்ச ஆக்சிஜன்லாம் ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிட்டார். நாங்கள் எல்லாம் ஒருத்தனை எழுப்புனார். எந்திரா, நான் என்ன நடத்தினேன்னு சொல்லு. எப்போ சார் நடத்துனீங்க அப்படின்னா, என்னது எப்போ நடத்தினா? டேய், அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தான்னா, வாத்தியார் பின்னாடி திரும்ப வேணான்னு சொன்னார், அங்கே என்ன இருக்கு, ஏன் இன்னைக்கு அதை சொன்னார் அப்படின்ட்டு அதையே தான் நினச்சானே ஒழிய ஆக்சிஜனையும் தயாரிக்கலை, ஒரு கழுதையும் தயாரிக்கலை. ஒரு மக்களுடைய மனதை எந்த பேச்சாளன் புரிந்து கொண்டு மேடையில் நிற்கிறானோ அவனால் தான் மேடை மேலே வெற்றி அடைய முடியும். தனக்கு தெரிந்தவற்றையெல்லாம் மேடையிலே கொட்டி ஒப்பிக்கிறவன் ஒரு சிறந்த பேச்சாளன் அல்ல. மக்களின் மனதை அப்படியே ஸ்டடி பண்ணணும், அப்படியே பார்க்கணும் ஒவ்வொருத்தருடைய முகத்தையும். சில பேர் நான் ஆரம்பிப்பேன், முன்னால் உட்காந்து கொட்டாய் விடுவார். என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இப்படியே இந்த பக்கம் பார்ப்போம். சில பேர் போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் தண்ணியை போட்டு வந்து உட்காந்துருப்பேன். அவங்க பண்ணுற கூத்து இருக்க பெரிய அநியாயமாக இருக்கேன். இல்லைன்னு என்ன நீ பேசுனா பேசு அப்படிமா. பேசுகிறது தாண்டா வந்து நீ பேசுனா, நான் பேசிட்டு தான் இருப்பேன். இடையில பேசு பேசு பேசுன்னுட்டே இருப்பேன். அவனையும் மேய்ச்சிக்கிட்டு இருப்பான். தண்ணியை போட்டு உட்காந்துருப்பேன், பேசுவாங்க. நான் நல்ல பாட்டு ஒன்று பாடிக்கிட்டு இருப்பேன். ஊறுகாய் மட்டையை வாங்கி நடுவில் வந்து உட்காந்து வலிச்சு என்கிட்ட காமிச்சிட்டு நாக்கில் இழுக்கிறேன். எனக்கு எப்படி இருந்திருக்கேன். அதுவும் எந்த பாட்டு பாடுறப்ப பாரதிதாசன் பாட்டை பாடிக்கிட்டு இருக்கேன். துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, அன்பில்லா நெஞ்சில் தமிழில் பாடினி அல்லல் நீக்க மாட்டாயா, துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா. இந்த பாட்டை பாட போகிறேன். ஊறுகாய் மட்டையை வலிச்சு என்கிட்ட காட்டுறேன். வாயெல்லாம் நிறைஞ்சு பாட்டை தப்பு தப்பாக பாடி அப்புறம் கட்சிப்படுத்தி எச்சியை தொடச்சிட்டு அப்புறம் பேசுகிறதா. மேடைக்கு வந்திருக்கிற ரசிகர்கள் எல்லாரும் ஒரே மனநிலையில் இருக்க மாட்டாங்க. வீட்டில் சண்டை போட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. மனைவிக்கிட்ட கோவப்பட்டு இங்கே வந்து ஒன்றையா நான் வந்து வச்சுக்கிறேன்ட்டு இங்கே வந்து உட்காந்துருப்பார். இங்கே வந்து மனைவியின் சிறப்புகள் என்ன இப்படி அடையா வேறு ஏதாவது பேசியா, நான் படுற பாடு எனக்குத்தானே தெரியும்னு. அப்பாட்ட சண்டை போட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. அப்பா இல்லாதவங்க இருப்பாங்க, அன்னையை இழந்தவர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி அப்பா அம்மாவோட சந்தோஷமாக வாழ்கிறவங்க இருப்பாங்க. எல்லாரையும் திருப்திப்படுத்துறது தான் ஒரு மேடை பேச்சினுடைய இலக்கணம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாட்டு இருக்கு பாருங்கள், எவ்வளவு எளிமையான பாடல்கள் பாருங்கள். அவருடைய பாட்டு, அவருடைய காதல் பாட்டில் ரொம்ப எல்லாரும் ரசித்த ஒரு காதல் பாட்டு. ஆனால் அந்த பாட்டு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இரும்பு திரைன்னு ஒரு படத்தில் வந்த பாட்டு. நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா, கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா. நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா, கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா. என்றும் பேசாத தென்றல் என்று மட்டும் காதில் வந்து இன்பம் இன்பம் என்று சொல்வதும் என்ன அப்படின்னு கேட்குறார். என்றைக்குமே பேசாத ஒரு தென்றல் என் காதில் வந்து இன்பம் இன்பம் இன்பம்னு சொல்லுதே ஏயா. அதுக்கு அவன் ஓரவிழி பார்வையிலே உண்மையெல்லாம் சொல்லிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் இருப்பதும் ஏனோ. அடுத்த கேள்வி கேட்குறா. யாரு? காதலி. மலர்கொடி தலையாட்ட மரக்கிளையும் கைவீச
கிளையில் கொடி இணையும்படி ஆனதும் ஏனோ. ஒரு கொடி வந்து அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு, கிளை கிடைக்காம. அப்போ ஒரு கிளை கிடைச்சோன்னா அந்த கொடி பற்றிக்கிட்டு ஏன் படருது, ஏயா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு பட்டுக்கோட்டை பதில் சொல்கிறான் பாருங்க. ஆம்பளை பொம்பளையை பார்த்து கவர்ச்சி அடைகிறது இயற்கை தானே அப்படின்னு சொல்லாமல், இயற்கையின் வளர்ச்சி முறை இளமை செய்யும் கிளர்ச்சியினை ஏனென்று நீ கேட்டால் நான் அறிவேனோ அப்படின்ட்டு, இயற்கையின் வளர்ச்சி முறை இளமை செய்யும் கிளர்ச்சின்ட்டு ஒரு காதலுக்கு என்ன அழகான இலக்கணத்தை சொல்லவன் மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்ங்களா, அற்புதமான கவிஞன். இயற்கையின் வளர்ச்சி முறை இளமை செய்யும் கிளர்ச்சியினை ஏனென்று நீ கேட்டால் நான் அறிவேனோ. அதே மாதிரி ஒரு குழந்தைய தாளாட்டுறதுங்கிறது ரொம்ப அழகு. ஒரு குழந்தைய தாளாட்டுறதுக்கெலாம் கிராமத்து பெண்கள் பெரிய இசையெல்லாம் படிக்கலை. இந்த தொட்டியில் போட்டு ர ர ர ர ர ர ர ர தூங்குறேன். இது நீலாம்பரி ராகமும் கிடையாது, ஒரு கழுதையும் கிடையாது. ரே ர ர ர ர அதுக்கு தூங்குறான் ஐயா. அதுக்குள்ளே எவ்வளோ ஒரு அன்பு கலந்துருந்தா இதுக்கு தூங்குவான். இதையே ஒரு ஆம்பளை தாளாட்டினா தூங்க மாட்டேன். ரே 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 நான் தூங்கிக்கிறேன், வேலையை பார்த்துட்டு போயா, ஏயா காண்டாமல் இருக்க மாதிரி இப்படி கத்துற. அது ஒரு பெண் குரலில் ரே 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 அப்படின்னா அந்த தூக்கம். காரணம் என்னென்னா அந்த பெண் குரலுக்குன்னு ஒரு அழகு, ஒரு அன்பு, ஒரு பாசம். இன்றைக்கி நான் இங்கே உட்காந்துருக்கிற பெண்களை கேட்குறேன். ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். வெள்ளை அழகாக ஒரு ஒயிட் கலர் பட்டு புடவை கான்ட்ராஸ்ட், ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு பட்டு புடவை கட்டி, கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு 12,000 ரூபாய்க்கு ப்ளவுஸ் தைச்சு, 6,000 ரூபாய்க்கு புடவை எடுத்தாலும் 12,000 ரூபாய்க்கு ப்ளவுஸ் தைப்பாங்க. அப்படி ஸ்டோன்லாம் வச்சு அப்படி. உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்னா பார்க்குறது தான் அப்படின்ட்டு அந்த நல்ல ஒயிட் கலர் சேரீ கட்டி, மல்லிகைப்பூ நிறையா வச்சு, லிப்ஸ்டிக்கு, ஐப்ரோ த்ரெட்டிங், ஆகாகா ஓகாகா, ஐலாஷ் எல்லாம் போட்டு கல்யாணத்துக்கு ரெடியா, ஏங்க வாங்க அப்படின்னு போகலாமா அப்படின்னு கிளம்புற நேரத்தில் விளையாட போன மகன் அடிபட்டு வாசலில் வந்து நிற்கிறான். உடம்பெல்லாம் காயம், ரத்தம் தலையிலேருந்து கொட்டுது. என்ன செய்வீங்க ஒவ்வொருத்தரும்? ஒருத்தர் என்ன செய்வாங்க, ஏங்க உங்கள் மகன் பாருங்க இப்படி வந்து அடிபட்டு கிடக்கிறான், போய் துணி எடுத்துகிட்டு வந்து தொடங்க. யாரை? வீட்டுக்காரரை விரட்டான் ஒரு குரூப்பு. இது ஒரு டைப்பு. ஒருத்தர் எங்கள் வீட்டுக்காரமாவை அப்படியே படம் பிடிச்சி சொல்கிறாருன்னு மண்டே ஆட்டுறார். இன்னொரு வகை, இந்த பழைய துணியை எங்கே தான் போச்சோ அப்படின்ட்டு பழைய துணி கூடையை பிரட்டி 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 பழைய துணி எடுத்துகிட்டு வந்து துடைப்பாங்க. இது 2வது வகை. 3வது வகை, ஐயோ என் பிள்ளைன்ட்டு அந்த வெள்ளை பட்டு புடவையோட குழந்தைய அணைச்சி எவ்வளோ ஆசையாக கட்டின அந்த புடவையை வந்து அந்த குழந்தைய தொடப்பா பாருங்க. அவள் தான் உண்மையிலே அன்கண்டிஷன் லவ்வுக்கு உரிய தாய். தாய் இன்றைய அன்புங்கிறது ஒரு இன்ஸ்டிங்க்ட். அது வந்து சொல்லி கொடுத்து வருவதே கிடையாது. அதனால தான் ஒரு சின்ன ஒரு கிராமத்து தாய், ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம். 2 கன்றுக்குட்டி, 2 மாடு ஒரே நாளில் ஒரே கலரில் 2 மாடு குட்டி போட்டுச்சு, கன்றுக்குட்டி போட்டுச்சு. அதில் ஒரு கன்றுக்குட்டி செத்துருச்சு. இது ஏன் கன்றுக்குட்டின்ட்டு ஒரு மாட்டுக்காரி வந்து சொல்கிறா, இது ஏன் கன்றுக்குட்டி தான்ட்டு. இன்னொருத்தி இது ஏன் கன்றுக்குட்டி. சண்டை வந்துருச்சு. எப்படா அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுன்னு மரியாதை ராமன்ட்ட போகுது இந்த பிரச்சனை. மரியாதை ராமன் அதை எப்படி தீர்த்து வைக்கிறாருன்னா, அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு பெரியவரை கூப்பிட்டு இந்த பிரச்சனையை எப்படியா தீர்த்து வையா அப்படின்னு சொன்னோன்னே 2 பசுமாட்டையும் கட்டி போட்டு அந்த ஒரு கன்றுக்குட்டி இருக்குல்ல அதை அவுத்து விட்றாங்க. அது நேராக எந்த மாட்டுக்கு போகுதோ அந்த மாடு தான் அந்த கன்றுக்குட்டின்ட்டு முடிவு பண்ணிடலான்னா, இந்த கன்றுக்குட்டி கிறுக்கு கன்றுக்குட்டி 2 மாட்டையும் விட்டுவிட்டு அது வாட்டுக்கு வேறு பக்கம் ஓடுது. உடனே மரியாதை ராமன் பார்க்குறாரு, கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கே. அப்போ ஒரு கிராமத்து தாய் வந்து சொல்கிறா, நீங்கள் வச்சிருக்க டெஸ்ட்டு தப்புங்க. நீங்கள் கன்றுக்குட்டியை கட்டுங்க, முதல்ல ஒரு மாட்டை அவுத்து விடுங்க. எந்த மாடு கன்றுக்குட்டிக்கிட்ட போகுதோ அந்த மாடு தான் அந்த கன்றுக்குட்டியோட அம்மான்னு. கரெக்டாக ஒரு மாடு போச்சு, இன்னொரு மாடு பக்கத்தில் போய் வேற எங்கிட்டோ நிற்கிது.
தாய்க்குத்தான் தன்னுடைய பிள்ளை யார் என்பதை மாடு கூட அறியும் அப்படிங்கிறத ஒரு கிராமத்து தாய் எவ்வளோ அழகாக சொன்னா பாருங்க. இதைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முத்தம்ங்கிற வார்த்தையை கூட தன்னுடைய பாட்டில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி, கன்னத்தில் ஒன்னே ஒன்று கடனாக தாடா, கண்ணுக்குள் விளையாடும் கலையே நீ வாடா, எண்ணத்தில் விளையாட இடம் நான் தருவேன், எனக்கு நீ என்னென்ன தருவாய், பிள்ளைக்கு நான் என்னென்ன கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறா. கன்னத்தில் ஒன்னே ஒன்று கடனாக தாடா, கண்ணுக்குள் விளையாடும் கலையே நீ வாடா, எண்ணத்தில் உனக்காக இடம் நான் தருவேன், எனக்கு நீ என்னென்ன தருவாய், உனக்கு எல்லாம் நான் தர்றேன், நீ என்னடா கொடுப்ப அப்படின்னு பிள்ளைகிட்ட கேட்குறா. அவனுக்கு என்ன தெரியும், குழந்தைக்கு நான் இதெல்லாம் தருவேன்னு சொல்ல தெரியுமா? ஆனால் நீ எனக்கு என்ன கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேன்னா, வல்லமை சேர நல்லவனாக நீ வளர்ந்தாலே போதுமடா, அதுதாண்டா இந்த தாய்க்கு நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமைன்னு ஒரு குழந்தையை தாளாட்டுகின்றதில் ரொம்ப அழகாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த கல்யாண பரிசு பாட்டில் எழுதியிருப்பார். ஆனால் இன்றைக்கி இருக்கிற பாட்டுகளை யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பாட்டு ஒருத்தர் எழுதியிருக்கார், நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா, மஜாவா இனிக்கிறிய பஞ்சு முட்டாயா, ஆமாம் பஞ்சு முட்டாயா, சோஜாவா இருக்கிறிய ஓமடியில் சாஞ்சு, தாஜாவா இருக்கிறிய வாட்ரு பாக்கெட்டு மூஞ்சி, காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேனே காஞ்சி, என் மனசை உசுப்புரிய ஓ மீனை போல ஆஞ்சி, ஓ மீனை போல ஆஞ்சி, நீ இருக்கிறிய ஓலை கொட்டாயா, நடக்கிறிய தவளை கட்டாயான்னு இன்னைக்கு பாட்டு, ஒரு பெண்ணை வர்ணிக்கிற பாட்டு. ஆனால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், காந்தமோ இது கண்ணொளி தானோ, காதல் நதியில் நீந்திடும் மீனோ, கருத்தை அறிந்தும் நாணம் ஏனோ, பொறுமை இழந்திடலாமோ, பெரும் புரட்சியில் இறங்கிடலாமோ, நான் கருங்கல் சிலையோ, காதல் எனக்கில்லையோ, வரம்பு மீறுதல் முறையோ, வாடிக்கை மறந்ததும் ஏனோ, என்னை வாட்டிடும் கேள்விகள் ஏனோன்னு. வாடிக்கைங்கிற வார்த்தையை சினிமாவில் முதல்ல பயன்படுத்தின முதல் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். வாடிக்கை அப்படிங்கிற, வாடிக்கையாளர் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த கடைக்கு ரெகுலராக வந்து போகிறவரை தான் கஸ்டமர், வாடிக்கையாளர். வாடிக்கை மறந்ததும் ஏனோன்னா என்ன அர்த்தம்னா, டெய்லி என்னை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தியே ஏயா வரல அப்படின்னு. காதல் பாட்டில் கூட புரட்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்திய ஒரே கவிஞனும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். பொறுமை இழந்திடலாமோ, பெரும் புரட்சியில் இறங்கிடலாமோ, நான் கருங்கல் சிலையோ, காதல் எனக்கு இல்லையோ, வரம்பு மீறுதல் முறையோ அப்படி. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து பழமொழி இருக்கு, சேலையை முள்ளில் போட்டால், முள்ளில் சேலை போட்டாலும் சேலைக்கு தான் ஆபத்து. இது ஒரு பழமொழி இருக்குல்ல, முள்ளு மேலே சேலை போட்டாலும், சேலை மேலே முள்ளை போட்டாலும் சேலைக்கு தான் ஆபத்து. அது ஏன் சேலையை மட்டும் தேர்ந்தெடுத்தாங்க? வேட்டியை போட்டாலும் கிளியத்தானே செய்ய. முள்ளு மேலே வேட்டியை போட்டாலும், வேட்டி மேலே முள்ளை போட்டாலும் கிளிய போகிறது வேட்டி தானையா. ஏன் சேலையை தேர்ந்தெடுத்தான்னா, ஒரு பெண்ணுக்கு இப்படி கட்டுப்பாடுகளை விதித்தது அந்த காலத்தினுடைய சமுதாயம். ஆனால் பட்டுக்கோட்டை தான் எழுதுனா, ஓரம் கிழிஞ்சிக்கிட்டா ஒட்டு போட்டு கட்டிக்கலாம், நடுவில் கிழிஞ்சதடி நாகரத்தினமே, அது 4 முளை வேட்டியடி கனகரத்தினமேன்னு எழுதுனான். ஓரத்தில் வேட்டி கிழிஞ்சிக்கிட்டா எங்கிட்டாவது மறைச்சு கட்டிடலாம், நடுவில் 4 முளை வேட்டி கிழிஞ்சா நீ எங்கிட்டு கட்டினாலும் எது தெரியக்கூடாதோ அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஓரம் கிழிஞ்சிக்கிட்டா ஒட்டு போட்டு தைச்சிக்கலாம், அது நடுவில் கிழிஞ்சதடி நாகரத்தினமே, இது 4 முளை வேட்டியடி கனகரத்தினமேனு. வேட்டி கிழிஞ்சாலும் ஒரு ஆம்பளைக்கு மானம் போய்த்தாண்டா ஆகுன்ட்டு. ஆனால் ஒரு சேலையை வச்சு தான் ஒரு பெண்ணை இன்னைக்கு வரைக்கும் தீர்மானிக்கிறாங்க. இன்னைக்கு வீடுகளில் நீங்கள் ஒரு பெண் எப்படி இருக்கணும்னு நம்மளாம் நினைக்கிறோம்னா, அமைதியாக போகிற இடத்துல எந்த பேச்சு எது இல்லாமல் இருக்கணும். அதுதான் அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அடக்க ஒடுக்கமா நல்ல பொண்ணுங்க, இருக்கிற இடமே தெரியாதுங்க. ஒரு பொண்ணு இருக்கிற இடமே தெரியாமல் இருந்தால் அந்த பொண்ணை வச்சு எப்படியா குடும்பம் நடத்துறது? இருக்கிற இடமே தெரியாதுங்க, எது சொன்னாலும் கேட்டுக்கிறோம், பேசாமல் இருக்கணும்.
3 வகையான பெண்கள் இருப்பாங்க. நீங்கள் திட்டுறீங்க, ஏய் இவாடி என்ன கத்துற, பொம்பளைன்னா உனக்கு அவ்வளோ இலக்காரமா, இது ஒரு வகை. 2வது வகை ஒருத்தங்க இருப்பாங்க, ஏய் எப்பாரு வாய்க்குள்ளேயே பேசுவாங்க. இது 2வது ரகம். அங்கே ஒருத்தர் கை தட்டுறாரு, அந்த குரூப்போட வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், வாய்க்குள்ளேயே பேசுகிறவங்க. 3வது ஒரு ரகம் இருக்கேன், எவ்வளவு திட்டினாலும் இந்தா உன்னைய கொல்லாமல் விட மாட்டேன்டே. இதுதான் ரொம்ப ஆபத்தான பொம்பளை. புருஷனுக்கு எந்த நேரம் வேணாலும் விஷம் வச்சு கொன்றுங்க. வாயே திறக்காமல் இருக்கிறதுக்கு பேர் ஒரு பெண்ணா. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறோம்னா, இருக்கிற இடம் தெரியாமல் அடக்கொடுக்கமாக இருக்கான், வாயே பேசாதுங்க. தங்கமான பிள்ளை இது. தங்கமான பிள்ளையா? யார் மனதில் இருப்பதை வெளிப்படையாக பேசுகிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தில் தன் கருத்தை மற்றவர்களுக்கு மட்டும் இல்லை, குடும்பத்தில் ஒருத்தரால் சொல்ல முடியலன்னா அவங்க எப்படி சமுதாயத்துக்கு சொல்லி அந்த கருத்தை நிலைநாட்ட முடியும்? உங்கள் சுதந்திரத்தை முதலில் குடும்பத்திலிருந்து தொடங்குங்கள். அப்போதுதான் நீங்கள் சமுதாயத்தில் உங்கள் கருத்தை கொண்டு செல்ல முடியும். உங்களுக்கு சுதந்திரம் முதலில் கிடைக்க வேண்டிய இடம் உங்களுடைய குடும்பம்தான். அதனால தான் அந்த குடும்பத்தில் எனக்கு சின்ன வயசில் எனக்கு கிடைச்ச சின்ன அனுபவங்கள் பாருங்கள். எங்கள் அண்ணன், பெரிய அண்ணன் மஸ்கட்டில் இருந்துட்டு பெரிய படிப்பாளி இங்கே இருக்கார். 2வது அண்ணன் சிங்கப்பூரில் இருக்குது, நான் 3வது. நாங்கள் 3 பேர் முதல்ல பிறந்தோம். 4வது ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அந்த பிள்ளை பிறந்த பிறகு என்னை ஒரு பிள்ளையாகவே மதிக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த பொம்பளை பிள்ளை பிறந்தோன்னே எங்கள் அப்பா, என் பிள்ளை, என் தாய், என் தங்கம், அதுக்கு தான் பட்டு பாவடை, இந்த ரேணுகான்னு ஒரு பவுடர் இருக்கான், மைதா மாவு மாதிரி இருக்கான், அதை வாங்கிட்டு வந்துடுவாங்க. சாந்து பொட்டு, மை. எனக்கு அந்த டவுசரை வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கிழிஞ்சதை மாற்றி வாங்கி கொடுங்கப்பான்னா, போட ஆம்பளை கோமணம் கூட கட்டிட்டு தெரியலாம்டா, பொம்பளை பிள்ளை அப்படின்ட்டு அந்த பொம்பளை பிள்ளையவே தான் கவனிப்பாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் 3 ஆம்பளை பிள்ளைய இருந்தப்போ எங்கள் அம்மா ஸ்கூல் முடிஞ்சு வந்து எங்கள் 3 பேரையும் தூக்கி ஜன்னலில் உட்கார வச்சு அந்த மீதி இருக்கிற சோறை சாம்பார் ஊற்றி அப்படியே குழச்சி ஆளுக்கு ஒரு உருண்டை அப்படி பிடிச்சி சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. அந்த பசி நேரத்தில் அந்த என் தாய் உருட்டி கொடுத்த அந்த சாம்பார் உருண்டை சோறு இருக்குது பார்த்தீங்களா, 10,000 ரூபா ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டா கூட அந்த டேஸ்ட்டும் அந்த அன்பும் இது வரைக்கும் நமக்கு கிடைக்காது. அந்த உருண்டை சோறை வாங்கி சாப்பிடுவோம். நடுவில் எங்கள் 2வது அண்ணன் உட்காந்துருக்கான். அப்போ வந்து நான் அந்த ஓரத்தில் உட்காந்துருக்கேன். எங்கள் அம்மாட்ட சண்டை, மா நாளையிலேருந்து நான் தான் நடுவில் உட்காருவேன். எங்கள் அம்மா, வேணாண்டா அண்ணன் அவன் தாண்டா 2வது, வருஷப்படி உட்கார வச்சுருக்கேன், முடியாது, நான் தான் நடுவில் உட்காருவேன், இல்லாட்டி சோறு வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு தட்டை தள்ளி விட்டேன். எங்கள் அம்மா எங்கள் 2வது அண்ணனை ஓரத்தில் உட்கார வச்சுட்டு என்னை நடுவில் உட்கார வச்சுட்டாங்க. சோறு ஊட்டுறப்ப என் மூஞ்சியை ஒரு இடி விட்டாங்க. சந்தோஷமா? நடுவில் வந்து உட்காந்துட்டேன், பிடிவாதான் எல்லாத்துலேயும் அப்படின்னு கோவத்தில் ஒரு வார்த்தை விட்டாங்க. வாழ்நாள் முழுவதும் வர்றா நீ நடுவுலையே தான்டா உட்காந்துருப்பேன்னாங்க. பட்டிமன்றத்தில் 46 வருஷமாக நடுவராக இருக்கேன். எங்கள் அம்மா விட்ட சாபம் கூட எனக்கு வரமாக மாறுதுன்னா, இதுதான் ஒரு பெத்த தாய் வந்து கோபத்தில் சொல்லப்பட்ட செய்தி கூட அது நமக்கு வரமாக மாறி நம்ம வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஆற்றல். நம்ம திண்டுக்கல்லில் வெள்ளை விநாயகர் கோயில் பக்கத்தில் தான் சூசேப்பர் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு காலையில் எங்கள் அப்பா சர்ச்சுக்கு கூட்டி வருவார். கூட்டி வந்து பூசை முடிஞ்சோன்னா பாட்டெலாம் போடுவாங்க. அதுவும் ஒரு பாட்டு தொடங்குச்சுன்னா கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆகும் அந்த கிறிஸ்தவ பாட்டு தொடங்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் அந்த பாட்டு. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், அந்த பாட்டு சர்ச்சில் போடுவாங்க. விநாயகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் முருகன் பாட்டு, விநாயகர் பாட்டு, குன்றத்திலே குமரனுக்கே கொண்டாட்டம் அப்படின்னு அங்கே பாடிக்கிட்டு இருக்கோம். இந்த பாட்டை கேட்டுட்டு அங்கே உட்காருவேன். வெளியில் நடந்து வர்றப்ப கேஎம்கே காஃபி பார்னு ஒன்று இருக்கான். அங்கே அந்த பாய் டீயை போட்டுக்கிட்டே நாகூர் அனிஃபாவோட பாட்டை போட்டுருப்பார். அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும், அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும்.
சர்ச்சில் தேங்கினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. விநாயகர் கோயிலில் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன். கேஎம்கே காஃபி பாரில் இறைவனிடம் கையேந்துங்கள். 3 மதத்து பாட்டையும் லியோனியோட ஒரு குரல் தான் பாடுது. எந்த சாமியும் என் குரலை அழித்ததாக வரலாறே இல்லை. எல்லா மதத்திற்கும் பொதுவானது இசை. கலையும் இசையும் மதத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கான். அதே மாதிரி ஒரு பொது நிலையில் இருக்கிற நான் எந்த மதத்தையும் நாம் பின்பற்றலாம். ஆனால் என்னை சார்ந்திருக்கக்கூடிய இந்த ரசிகர்களிடம் நான் ஒரு மதத்தை திணிப்பது இந்த ரசிகர்களுக்கு நான் செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். எனக்கு நான் கிறிஸ்தவமானா இருக்கலாம். என் வகுப்பில் மாணவர்கள் வந்து உட்கார்ந்தோன்னே, மாணவர்களே ஹல்லேலூயா, இயேசுவுக்கு புகழ், எழுந்திருங்கள், எல்லாம் இயேசுவுக்கு புகழ் பாடுங்கள் அப்படின்னா நான் உண்மையிலே ஆசிரியராக இருப்பதற்கு தகுதியற்றவன். நான் இயேசுவை கும்பிடணும்னா நான் தனியாக போய் வழிபாடு செய்யலாம். என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மாணவர்களிடம் நான் மதத்தை திணிப்பது என் மாணவர்களுக்கு நான் செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். பொது நிலையில் இருப்பவர்கள் மதத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் மதச்சார்பின்மை. இந்தியா ஒரு செக்குலர் கண்ட்ரி, ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாடு என்பது உலகத்திலேயே இந்தியாவுக்கு இருக்கிற பெருமை போல வேற எந்த நாட்டுக்கும் கிடையாது. இந்தியா இஸ் ஏ செக்குலர் கண்ட்ரி. 3 மதத்தையும் ஒன்றாக பாவிப்பது. அதனால் ஒரு பொது நிலையில் ஒரு டாக்டர் இருக்கார். அவர் எந்த மதத்தை சேர்ந்தவரோ அந்த மதத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் வைத்தியம் பார்த்தா அவருக்கு பேர் டாக்டரா? ஒரு டிரைவரு ஒரு குறிப்பிட்ட மதத்தில் இருக்கவங்கள மட்டும் ஏற்றிக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தாருன்னா அடித்தே கொண்டு விடுவான் அந்த டிரைவரை. ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரங்களை மட்டும் ஏற்றிக்கிட்டு அந்த டிரைவர் போக முடியுமா? முடியாது. காரணம் மதச்சார்பின்மை என்பதை அன்றே கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கதைக்கு உதவாத வெறும் பேச்சு. கஞ்சிக்கில்லாதார் கவலை தீர்ப்பதை கருத வேண்டியதை மறந்தாச்சுன்னு சொல்லி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த பதிபக்தி பாட்டில் 2 விற்சாக்காரர்கள் பாடுற மாதிரி ஒரு பாட்டு. இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி போடு தான் தினக்கடி தந்துக்கடி தான் தினக்கடி தந்துக்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த பதிபக்தி படத்து பாட்டில். அதே படத்தில் இன்னொரு பாட்டு இருக்கான். டிஎஸ் பாலையாவும் சந்திரபாபும் பாடுற மாதிரி ஒரு பாட்டு. சந்திரபாபு வெஸ்டர்ன் மியூசிக் பாடுறவர், டிஎஸ் பாலையா கர்நாடக சங்கீத பாகவதர். 2 பேருக்கும் பாட்டு எழுதணும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு இந்த ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க. டிஎஸ் பாலையாங்கிற கலைஞரை உங்களுக்கு தெரியும். அந்த குரலை கேட்டாலே எல்லாரும் சிரிப்பாங்க. மதுரை வீரன் படத்தில் ஒரு பெரிய தளபதியாக இருப்பார். அப்போ ராஜா டிஎஸ் பாலையாவை அனுப்புவார். நரசப்பா வீரனை போய் பிடித்து வா அப்படின்னு. நரசப்பா ஆகட்டும் அண்ணா, ஏதோ போய் வருகிறேன் அப்படின்ட்டு போவார். போயிட்டு பிடிக்க முடியாமல் திரும்பி வந்துடுவார். அப்போ ராஜா கேட்பார், நரசப்பா வீரனை பிடித்து விட்டாயா? பிடிக்க முடியல. அதுக்கு ஒரு பதில் கொடுப்பார் பாருங்க. மன்னா, நாங்கள் அவனை பின்தொடர்ந்து சென்றோம், ஆனால் அவன் எங்களை முன்தொடர்ந்து சென்று விட்டான் அப்படிம்பார். முன்தொடர்ந்துன்னு ஒரு வார்த்தை தமிழில் கிடையவே கிடையாது. ஆனால் முன்தொடர்ந்துன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார். அது அந்த மன்னர் ஓஹோ அப்படியா அப்படின்னா அப்போ ராஜாலாம் எவ்வளோ முட்டா பயலாக இருந்திருக்காங்க பாருங்க. அன்னைக்கு நாங்கள் அவனை பின்தொடர்ந்து சென்றோம், ஆனால் அவன் எங்களை முன்தொடர்ந்து சென்று விட்டான். இதே கேள்வியை என்எஸ் கிருஷ்ணனை கேட்பாங்க மதுரை வீரனில். என்எஸ் கிருஷ்ணன் தான் எம்ஜிஆரோட அப்பா. அதில் அரண்மனையிலேருந்து டேய் வீரனுடைய அப்பா நீயா? ஆமாங்க ஐயா அப்படிம்பார். எங்கடா அவன் மகன் வீரன்? ஐயா என்னடா நொய்யா, எங்கடா அவன் மகன் வீரன்? இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுவார். எல்லாம் பக்கத்தில் என்எஸ் கிருஷ்ணன் வாய்க்கு பக்கத்தில் காதை கொண்டு வருவாங்க. இருக்கிற இடத்த சொல்ல போகிறாராக்குன்னு சொல்லு அப்படின்னு. உங்கள்கிட்ட எப்படி சொல்லாமல் போனானோ அதே மாதிரி எனக்கிட்டையும் சொல்லாமல் தாயா போயிட்டேன். இந்த பதில் சொன்னதற்காக இவனை 15 ஆண்டுகள் சிறையில் அடையுங்கள் பார். ஒரு லைனில் அன்னைக்கு எப்படிப்பட்ட காமெடி பண்ணாங்க. டிஎஸ் பாலையாங்கிற கர்நாடக சங்கீத கலைஞர், சந்திரபாபு வெஸ்டர்ன் மியூசிக் பாடுறவர். அவங்களுக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு எழுதணும்.
சந்திரபாபுக்கு எப்படி எழுதுறாருன்னா வெஸ்டர்ன் மியூசிக்ல ராக் 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 அண்ட் ரோல் ஷேக் 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 அண்ட் ரோல் பாய் 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 அண்ட் ரோல் இங்கிலீஷ் டான்ஸ் 1 and 2 and இந்தியன் டான்ஸ் தாய் 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 சைனா டான்ஸ் ரீபா பாபா பீபா பாம் பர்மா டான்ஸ் வீமா பீபாம் லேடி டான்ஸ் ஜோடி டான்ஸ் பாடி பியூட்டிகள் பப்ளிசிட்டிகள் பாடி ஆடிடம் டான்ஸ் உடனே பாலையா 6 மணி துவச்சிட்டு கர்நாடக சங்கீதம் ஆடினார் அன்றே பாடினார் தில்லை அம்பலத்தே நின்று அரகரணாம் திருநடன சபேசன் ஆடினார் அன்றே சார் 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 டோன்ட் வரி சார் பாய் 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 வேலைகளை பாய் பார் 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 பலே பலே பாய் லரலிர லலலிர லலலிர லல்லல்லா ஏ கொம்புல பழம் பழுத்து தொங்குறது கலை லவ்ல மனமயங்கி பொங்குறது கலை வீதியில கர்ணம் போட்டு ஆடுறதும் கலை வீதியில குந்திக்கிட்டு பாடுறதும் கலை 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 ராக் அண்ட் ரோல் அப்படின்னு அந்த கர்நாடக சங்கீதத்துக்கும் பட்டுக்கோட்டை எழுதுறாரு. அந்த வெஸ்டர்ன் மியூசிக் பாடுற சந்திரபாக்கும் ராக் அண்ட் ரோல் பாட்டை எழுதினது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நம்ம ஏதோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தூங்காதே தம்பி தூங்காதே திருடாதே பாப்பா திருடாதே இந்த மாதிரி பாட்டு தான் எழுதினார். இன்னைக்கு ஒரு மனுஷன் குறுக்கு வழியில் எதையாவது அடையணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஒரு வீடு கட்டுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னால் பெரிய தட்டி போட்டு தான் வீடு கட்டுவேன். அது எதுக்குடா அதை மறைக்கிறீங்கன்னா கேளுங்க, திஷ்டி பட்டுரும், பார்க்குறவங்க கண்ணு வச்சிருவாங்க அப்படின்னு ஒரு பொம்மையை பூசணிக்காயை மூஞ்சியில் அப்படியே கறிக்கொட்டையில் வரைஞ்சி தொங்க விட்ருப்பேன். எதுக்குடா அந்த ஆள் இங்கே தொங்கிட்டு இருக்கான்னா திஷ்டிங்க. பெரிய மீசக்கார பொம்மை ஒன்றை மாட்டி விடுவேன். பெரிய ஒரு தட்டியை கட்டி தான் வீடு அங்கிட்டு கட்டி கிரகப்பிரசத்தப்போ தான் தட்டியை கழட்டுவேன். ஏண்டான்னு கேட்டால் அதுக்கு திஷ்டியும் கிடையாது ஒன்றும் கிடையாது. இந்த போகிறேன் வர்றேன் பூரா ஐடியா கொடுப்பேன். அதுக்காகத்தான் இந்த தட்டியை போட்டு மறைக்கிறது. பாத்ரூம் எந்த பக்கம் கட்டியிருக்க அப்படிமா, மேற்க உன் ராசி என்ன நட்சத்திரம் என்ன, கடகராசி ஆயிலிய நட்சத்திரம். கடகராசி ஆயிலிய நட்சத்திரத்துக்கு பாத்ரூம் மேற்க கட்டப்படாத, உனக்கு என்ன அவன் என்கிட்ட கட்டிட்டு போகிறேன் போட்டு விட்டான். கட்டினா என்ன பெரிய உயிருக்கு ஆபத்துன்னு இருக்காங்க. இவன் தான் வீட்டில் ரேஷன் கார்டில் பேர். அவன் பாத்ரூமை வச்சுருப்பான்னு நினைக்கிறீங்களா? என்னடா இப்படி சொல்லிட்டு போயிட்டேன். 7.5 லட்சத்துக்கு கட்டின பாத்ரூமை இடித்து கட்டிக்கிட்டு இருக்கான் என் படித்தவன். நான் இன்னைக்கு கேட்குறேன், பாத்ரூமில் எங்கிட்ட திரும்பி உட்காந்தாலும் நம்ம பாத்ரூமில் என்ன வேலையை பார்க்குறோமோ அதை தவிர வேறு ஏதாவது வேலை பார்க்க முடியுமா? பாத்ரூமில் பரதநாட்டியம் ஆட முடியும். எங்கிட்ட திரும்பி உட்காந்தாலும் எங்கேருந்து எது வரணுமோ அது வந்துக்கிட்டு தானே இருக்கேன். ரொம்ப அசிங்கமான விஷயந்தான். இருந்தாலும் மனுஷன் சிந்தனையில் எவ்வளோ மழுங்கி போயிட்டான் பாருங்கள். இந்த பக்கம்தான் கட்டணம் வாஸ்து. இன்றைக்கி ஒரு வீட்டில் நீங்கள் வேறு பிரச்சனையே உண்டு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணி குங்குமத்தில் தொட்டு ஒரு தாயத்தை சுற்றி ஒரு கம்பளி கயிற்றுல கட்டி வீட்டுக்குள்ளே உருட்டி விட்டுருங்க. காலையில் தொலைஞ்சான் அந்த குடும்பம். வச்சுட்டான் மாப்பிள்ளை செய்வானே, என்ன நடக்க போகுதோ எது நடக்க போகுதோ. அந்த நேரம் பார்த்து மனைவி வயிறு வலிக்கும்ல, எலுமிச்சம்பழத்தை உருட்டிட்டான்ல, பின்ன வயிறு வலிக்காமல் என்ன வயிறு வலிக்கும் எலுமிச்சம்பழத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு அந்த பயத்திலேருந்து இன்னும் விடுதலை ஆகலையா மனுஷன். பயந்து சாகுறானே. வீட்டுக்குள்ளே கொஞ்சோண்டு ஒரு குங்குமமும் ஒரு எலுமிச்சம்பழம் கிடந்தா அந்த பாடு செய்வன. இதுதான் தமிழ் வாத்தியாருக்கு பாடம் நடத்துவோம். கிறிஸ்டியன் கீழே இருக்கு தெரியும். செய்வினை செயப்பாட்டு வினை. ராமன் மாம்பழம் தின்றான் செய்வினை, மாம்பழம் ராமனால் தின்னப்பட்டது செயப்பாட்டு வினை அப்படின்னு எழுதி பாடம்லாம் நடத்தி முடிச்சிட்டாரு. பரீட்சையில் கேள்வி, செய்வினை செயப்பாட்டு வினை குறிப்புகளுடன் எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. படித்தது மறந்துருச்சு. அவனுக்கு தெரிஞ்ச செய்வினை எழுதிட்டான். ஒருவருக்கு யாரையாவது பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர் வீட்டு வாசலில் கயிறு தாயத்து போன்றவைகளை புதைத்து வைத்து அவர் கை கால்களை விளங்காமல் செய்யும் வினைதான் செய்வினை. தமிழ் வாத்தியார் படிச்சுட்டு என்ன யோசிச்சிருப்பார், அட படாதி பயலை உசுரை கொடுத்து நடத்தினா இப்படி எழுதியிருக்கானே
அதோடு விட்டுருந்தா பரவாயில்ல, செயற்பாட்டு வினைக்கும் எழுதியிருந்தேன். அவ்வாறு விளங்காமல் போன கை கால்களை மீண்டும் விளங்கச் செய்வதற்கு மலையாள மாந்திரிகளை அணுகுவது செயற்பாட்டு வினை. வாத்தியார் 2க்கு ரைட்டை போட்டு 10க்கு 10 போட்டு விட்டார். பக்கத்து வாத்தியார் கேட்டிருக்காரு, எதுக்கியா போட்டு அவனுக்கு மார்க்கு விட்டா எனக்கு செய்வனை வச்சாலும் வச்சிருவேன், இப்போ தான் வீடு கட்டியிருக்கேன் வேணாமியா அப்படின்ட்டு. தமிழ் வாத்தியார் பயப்படுறார். எதுக்கு நாட்டில் பயப்படணும்னு ஒரு விவஸ்தையே இல்லை. ஜீசஸே வந்து தன்னுடைய சீடர்களை பார்க்குறப்பெல்லாம் சொன்னது என்னன்னா, அஞ்சாதீர்கள், பயப்படாதீங்க, எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். அதே மாதிரி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன சொல்கிறார், உங்கள் சகோதரனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருங்கள், அதுதான் அல்லாஹ்வுக்கு பிரியமான விஷயங்கிறார். யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கியா அப்படின்னு. அதுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு. ஒரு கூடை நிறையா ரொட்டி இருக்குது, அந்த ரொட்டியை எடுத்துக்கிட்டு கையே மடக்காமல் திங்கணும் சாப்பிடுங்கடாங்கிறாரு. அந்த ரொட்டியை எடுத்துக்கிட்டு கையே மடக்காமல் ஒருத்தனாலையும் திங்க முடியல. வாய் இங்கே இருக்குது, ரொட்டி இங்கே இருக்குது, மடக்காமல் எப்படியா திங்கிறது, என்ன அவர் இப்படி ஒரு பரீட்சை வச்சுட்டாருன்னு எல்லாம் சுற்றி சுற்றி ஓடி போய் கடைசிக்கு 2 பேர் மீட் பண்ணுறேன். இவன் கை அவன் வாய்க்கு போயிடுச்சு, அவன் கை இவன் வாய்க்கு வந்துடுச்சு. ரொட்டி எடுத்து மாறி மாறி இவன் அவனுக்கு ஊட்டுறான், இவன் அவனுக்கு ஊட்டுறான். ஒரு கூட ரொட்டியும் தின்ட்டான். இன்னொருவனின் வயிறு நிறைய வேண்டும் என்று நீ நினைத்தால் உன் வயிறு தானா நிறையும்டா அப்படின்னு யார், முகமது நபி அவர்கள் சகோதரத்துவத்தை பற்றி அப்படி சொன்னார். அதே மாதிரி ராமாயணத்தில் ராமன் அவனுடைய அழகை கம்பர் என்ன அழகாக வர்ணிக்கிறார். கருப்பு கருப்பு ராமனை வந்து வர்ணிக்கிறதுக்கு கம்பர் பயன்படுத்துகிற வார்த்தை, வெய்யோனொளி தன்மேனியில் வெறிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையானோடும் இளையானோடும் போனான், மையோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். ஐயோன்ட்டார். மையோ மறிகடலோ மரகதமோ மலைமுகிலோ, வேற என்னடா சொல்கிறது, இவ்வளவு அழகா கண்ணங்கரேர்னு ஜம்முன்னு இருக்கார் இருந்தாலும், ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். இன்றைக்கி அண்மையில் பார்த்தீங்கன்னா கம்பன் கழகம், சென்னை கம்பன் கழகத்தில் விழா நடந்தது. அந்த கம்பன் கழகத்திற்கு சென்னை கம்பன் கழகத்தை தோற்றுவித்த அதை உருவாக்கியவர் யார்னா, முன்னாள் நீதிபதி மூமு இஸ்மாயில் என்ற ஒரு இஸ்லாமியர் தான் சென்னை கம்பன் கழகத்திற்கு 25 ஆண்டுகள் தலைவராக இருந்தார்னா, ஒரு இஸ்லாமியர் கம்பன் கழகத்திற்கு தலைவராக இருந்தார்னா, அப்போ அந்த கம்பராமாயணத்தை அந்த இஸ்லாமியர் எப்படி நேசிச்சிருப்பார்னு பாருங்கள். அவர் தலைமையில் ஒரு வழக்காடு மன்றம் நடக்கும், நீதிபதி மூமு இஸ்மாயில் தலைமையில். ராமன் வாலியை மறைந்திருந்து கொன்றது குற்றமா குற்றம் இல்லையா, பெரிய வழக்காடு மன்றம். நடுவர் யார், நீதிபதி, ஜஸ்டிஸ், உண்மையான நீதிபதியே அதுக்கு நடுவர். வழக்காடுறது யாருன்னா சத்யசீலன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அறிவொளி. அந்த வழக்காடு மன்றம் மிகப்பெரிய சிடியில் மிக புகழ்பெற்ற ஒரு வழக்காடு மன்றம். ராமன் குற்றவாளின்னு சொல்லி சத்யசீலன் வழக்கு தொடுப்பார், அறிவொளி மறுப்பார். அதுக்கு அருமையாக நீதிபதி மூமு இஸ்மாயில் தீர்ப்பு சொல்லி, அந்த தீர்ப்பு புத்தகமாக வந்துச்சு. 3 வினாக்கள்னு ஒரு புத்தகம். ராமன் வாலியை மறைந்திருந்து கொன்றது குற்றமா குற்றம் இல்லையான்னு 3 வினாக்கள்னு ஒரு புத்தகமாகவே நீதிபதி மூமு இஸ்மாயில் போட்டார். அந்த புத்தகத்தை பாராட்டியவர் காஞ்சி பெரியவர். மூமு இஸ்மாயிலை பார்த்துட்டு கம்பராமாயணத்தை ஒரு இஸ்லாமியர் ரசித்து படித்து இந்த வழக்குக்கு நீங்கள் தீர்ப்பு சொல்லியிருக்கீங்களே, இதுதான் எங்கள் தமிழ் மொழியினுடைய மிகப்பெரிய சிறப்பு, என்னன்னா மதத்திற்கு அப்பாற்பட்டது இலக்கியம் அப்படின்னு சொல்லி மூமு இஸ்மாயில் வந்து அந்த ராமன் வாலியை மறைந்திருந்து கொன்றது குற்றம் இல்லை அப்படிங்கிற வழக்குக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கார். ஆனால் அந்த சென்னை கம்பன் கழகத்தில் கவி பேரரசு வைரமுத்து பேசும்போது ஒரு வார்த்தையை தவறுதலாக விட்டார். புத்தி சுவாதீனம் இல்லாமல் ராமன் அந்த வாலியை கொன்றான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். குடிச்சிட்டாங்க எல்லாரும். எப்படி இந்த வார்த்தையை அவர் சொல்லலாம்? திகைத்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவர் ஏதோ ஒரு பொருள் சொல்லிட்டார். உடனே ராமனையே அவர் வந்து தூத்திட்டாரு, அவரை வந்து தவறாக பேசிட்டாருன்னு அவரை கொண்டு போய் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டினாங்க. அவங்களுக்கெல்லாம் விடை சொல்வது எதுன்னா,
நீதிபதி மூமு இஸ்மாயில் அவர்கள் எழுதிய அந்த 3 வினாக்கள் என்ற புத்தகத்தை படித்தால் ராமனை கடவுள் அவதாரம் என்றும் அவனை கடவுள் என்பதற்கும் வித்தியாசத்தை நீங்கள் தெரிந்து கொண்டாலே கம்பராமாயணத்தை நீங்கள் ஒரு தமிழ் காப்பியமாக அதன் தமிழ் சுவையை உங்களால் ரசிக்க முடியும். இந்த ரெண்டுக்கு நீங்கள் வித்தியாசத்தை தெரிஞ்சுட்டு கம்பராமாயணத்தை படிக்கணும்னு சொல்லி ஒரு இஸ்லாமியர் கம்பராமாயணத்தை நேசித்து ரசித்து அது கம்பன் கழகத்துக்கே தலைமையேற்று நடத்திய பெருமை நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு மாபெரும் தமிழ் மொழிக்கு கிடைத்த பெரிய சிறப்பு. அதனால் இந்த இலக்கிய களம் 12 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான புத்தக திருவிழாவில் தோணியாவது கீதம் அப்படின்னு அருமையான இசை தலைப்பை எனக்கு கொடுத்திருந்தார்கள். இருந்தாலும் என்னால் பாட முடியாத நேரத்திலும் பாட்டுக்களை சாதாரண இயல் வடிவத்திலே சொல்லி தோணியாவது கீதம். தோணி என்பது ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு ஒருவனை அழைத்து செல்வதற்கு பெயர் தான் தோணி. அந்த தோணியை பற்றி நிறைய பாடல்கள் இருக்குது தமிழில். புல்லவும் தென்றல் காற்றினிலே ஓடமிதே நாம் மகிழ ஊஞ்சலாடுவோம் அப்படின்னு அப்படியே தோணியை ஓட்டிக்கிட்டே பாடிட்டு போவாங்க. நிலவும் மலரும் பாடுது, அதுவும் படகு தான். முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, அதுவும் படகு பாட்டு. இது மாதிரி படகு பாட்டு நிறைய இருக்கு. ஒரு தோணி என்பது எப்படி ஒரு கரையில் இருப்பவனை அடுத்த கரைக்கு எட்டு செல்கிறதோ அது மாதிரி இசைக்கு ஒரு நிலையில் ஒரு மனிதன் இருக்கக்கூடிய அந்த மனநிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு அவனை கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் இசைக்கு மட்டும்தான் உண்டு. அதனால்தான் இசையால் வசமாக இதயம் ஏதுன்னு டி.எம். சௌந்தரராஜன் பாடுவார். ஒரு கடவுளை நாம் வாழ்த்தி பாடுவதற்கு கூட வாக்கியங்களில் சொல்வதை விட அதையே இசையில் சொன்னோம்னா அதை கேட்கறதுக்கு அவ்வளவு சுகமாக இருக்கு. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ அப்படின்னு சொல்கிறத விட பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை திங்கு டாக்கு சிக்கு டாக்கு, அந்த இசை கேட்டோன்னே அந்த இசைக்கு தகுந்த மாதிரி நமது மனமும் நமது உடலும் அந்த இசைக்கு அடிமையாவது. அதனால தான் குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரை அந்த இசைக்கு அடிமையாகாதவர்கள் யாருமே இல்லை. அதனால தான் உலகத்தில் தாலாட்டு தொடங்கி ஒரு மனிதன் இறக்கும் பொழுது கூட அதை ஒப்பாரி என்ற இசையின் மூலம் தன் கஷ்டத்தை வெளிப்படுத்திய ஒரே இனம் உலகத்தில் தமிழ் இனம் மட்டும்தான். பிறப்பிலிருந்து இறப்பு வரை இசையோடு வாழ்ந்த ஒரே இனம் நமது தமிழ் இனம். அதனால் இயல், இசை, நாடகம் இதில் இசையை நடுவில் வச்சாங்க. உண்மையிலே முதல்ல எது தோன்றியிருக்கும்னா நாடகம்தான் முதல்ல தோன்றியிருக்கு. ஆதி மனிதன் பேச்சுக்கு முன்னாடி எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி இருப்பான் கருத்துக்களை, முதல்ல முகபாவம் தான், அதுக்கப்புறம் ஒலி, இப்படிதான் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பறவைகளுடைய ஒலி, மிருகங்களுடைய ஒலியெல்லாம் கேட்டுட்டு அதே மாதிரி சவுண்டு கொடுத்து குயிலோட ஒலியை கேட்டால் தன்னுடைய மனைவியை அழைக்கிற மாதிரி ஓ அப்படின்னா மனைவி வரணும் அப்படின்னு சிக்னல் வச்சுருப்பான். அப்படின்னா கோபமாக இருக்காருன்னு அர்த்தம். அதே மாதிரி அப்படின்னா எங்கே பையன் பெத்து போட்ட பிள்ளைய காணா அப்படின்ட்டு ஒவ்வொரு மிருகங்களுடைய ஒலியையும் முதல்ல கடத்தியிருப்பான். அதுக்கப்புறம் இசை, அதுக்கப்புறம்தான் இயல். உலகத்திலே எழுத்து தோன்றிய பிறகு தான் இயலே தோன்றியிருக்க முடியும். அதனால் இயல், இசை, நாடகம்ங்கிற ஆர்டரே முதல்ல தப்பு. நாடகம், இசை, இயல் அதுதான் கரெக்டு. உலகத்தில் தமிழனுக்கு இருக்கிற மிகப்பெரிய 2 சிறப்புகளை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். உலகத்திலேயே முதலில் அச்சில் வெளியான முதல் நூல் தம்பிரான் வணக்கம் என்ற தமிழ் நூல் தான் முதலில் அச்சில் வெளியேறிய முதல் நூல். உலகத்திலேயே பிரிண்டிங்கில் வந்த முதல் நூல் எதுன்னா தம்பிரான் வணக்கம். சீகன் பால்க ஐயர் அவர் கொண்டுபிடிச்ச அந்த அச்சு எந்திரத்தில் தமிழ் நூல் தான் முதல்ல உலகத்திலே அச்சுதில் வந்தது. அதே மாதிரி நம்ம திருவள்ளுவர் சிலை 133 அடி உயரத்தில் இருக்கிற சிலை சுனாமியில் என்னென்னமோ பாதிக்கப்பட்டது. ஆனால் அந்த திருவள்ளுவர் சிலை மட்டும் ஏன் கம்பீரமாக நின்று கொண்டு இருந்ததுன்னா
அறிவியல் பூர்வமாக செய்யப்பட்ட சிலை. அது கீழே இருக்க 16 அடி அகலம் 8 அடி நீளம் உள்ள பீடத்தை பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு காற்று போயிட்டு வர்ற மாதிரி, காற்று உள்ளே போகிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. திருவள்ளுவருடைய தலை வரைக்கும் உள்ளுக்கு ஹோல் மாதிரி இருக்கும். காற்று உள்ளே போயிட்டு திருப்பி வெளியே வரும். அந்த காற்று உள்ளே போயிட்டு வருது. நமது உடலிலும் காற்று உள்ளே போயிட்டு வர்றதுனால தான் நமது உடல் உயிரோடு இருக்கு. இன்றைக்கி அந்த 133 அடி சிலை உள்ளுக்கு காற்று புகுந்து வெளியே வர்றதுனால தான் வெளிக்காற்றின் அழுத்தமும் உள்காற்றின் அழுத்தமும் சமமாக இருப்பதால் எவ்வளவு பெரிய காற்று அதன் மீது பட்டாலும் அந்த சிலையை அசைக்கவே முடியாத அளவிற்கு ஒரு அறிவியல் பூர்வமாக கட்டப்பட்ட சிலை. அந்த கட்டப்படுகின்ற முறைக்கு பேர் கதலிகாகரணம். இதை கண்டுபிடித்தவன் திராவிடன். அந்த திராவிட மாடல் படி உருவாக்கப்பட்ட அந்த சிலை உள்ளுக்க காற்று போய் உயிருள்ள சிலையாக இன்னைக்கு இருப்பதற்கு காரணம் அந்த திருவள்ளுவருடைய சிலை. அதனால் தமிழ் மொழி, தமிழ் இனம் உலகத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பையும் தங்கத்தையும் பயன்படுத்திய ஒரு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த தமிழினம். அதனுடைய புத்தகங்கள் அனைத்துமே இந்த இடத்தில் இலக்கிய களம் வைத்திருக்கக்கூடிய இந்த புத்தக திருவிழாவில் நீங்கள் வாங்கி படித்து பயன்பெற வேண்டும். ஈரோடு புத்தக திருவிழாவில் நாங்கள் ஒரு பட்டிமன்றம் போட்டோம். மக்களுக்கு இன்று அதிக பயன் தருவது பேச்சா, பாட்டா, எழுத்தா, நடிப்பா அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டோம். 3 மணி நேரம் நடந்துச்சு ஈரோடில். அதில் நான் என்ன தீர்ப்பு சொன்னேன்னா, பாட்டுங்கிறது ஒரு மனிதனுக்கு கேட்டு மயங்க வைப்பது, நடிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பரவசத்தை உண்டு பண்ணுவது, பேச்சுங்கிறது ஒரு கருத்தை இன்னொருக்கு கொண்டு செல்வது. ஆனால் இது எதுவுமே இல்லாத காலத்தில் திருக்குறள் என்பது எழுத்திலே இருந்ததால் தான் 3000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இன்று நமது கையில் கிடைத்திருக்கிறது. எனவே பவர்ஃபுல்லான மீடியா பேச்சு அல்ல, நடிப்பு அல்ல, பாட்டு அல்ல, எழுத்து தான் என்று அன்னைக்கு நான் தீர்ப்பு சொன்னேன். அதனால் அந்த எழுத்து இன்றைக்கு கைக்குள்ளே இருக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வதற்கு, அவருடைய அனுபவங்களை பற்றி படிப்பதற்கு, மிகப்பெரிய ஆழமான சிந்தனைகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு எழுத்து தான் நமக்கு மிகப்பெரிய ஆயுதம் என்று சொல்லி, இந்த அருமையான புத்தக திருவிழாவில் மிகப்பெரிய எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் குவிந்து கிடக்கின்றன. அவைகளை வாங்கி நீங்கள் பயன்பெற்று, திண்டுக்கல் வாசிக்கிறது, திண்டுக்கல் பயன்பெறுகிறது, திண்டுக்கல் இந்த உலகத்தை மாற்றுகிறது என்ற பெயரை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி, எங்கள் உயிரினும் மேலான திண்டுக்கல் ரசிக பெருமக்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.